Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் பார்க்க போறோம்னா சேலஞ்ச் நம்பர் 2. இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் பார்க்க போறோம்னா Q&A தான் பார்க்க போறோம். எங்க அம்மா வந்து சில क्वेश्चंस கேட்பாங்க. ஆனா அவங்களே எடுத்தது, நான் எதுவும் சொல்லல. அவங்களே எடுத்தது அதை வந்து நான் ஆன்சர் பண்ணணும். அதுதான் Q&A. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஜெலின். ஹாய். உங்களுக்கு தோசை செய்ய தெரியுமா? தோசை செய்ய தெரியும். தெரியும். எத்தனை தோசை சுடுவீங்க ஒரு நாளைக்கு? அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு வேளை தான் சொல்லுவேன், அதுவும் நைட்ல. அவ்வளோதான். நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எது? சாம்பார், ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ. சாம்பார்ல போடுற முக்கியமான இன்கிரீடியன்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. மேங்கோ, மாங்காய். சரி, நீங்க லைஃப்ல யாரையாவது திட்டிருக்கீங்களா? திட்டிருக்கேன். நிறைய பேர்த்து திட்டிருக்கேன்லாம் சொல்ல முடியாது. யாரை திட்டுவீங்க? எங்க அப்பாவை திட்டுவேன். அப்புறம் சில டைம்ஸ் எங்க அம்மாவை திட்டுவேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு? மை நேட்டிவ். உங்க ஊரோட ஸ்பெஷாலிட்டி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. என்ன ஸ்பெஷல் உங்க ஊர்ல? ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கோயில்ல சாப்பாடு போடுவாங்க, அதுதான் ஸ்பெஷல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் ஸ்பெஷல், வேற எதுவும் இல்லை. சாப்பாட்டை தவிர உங்க ஊர்ல வேற எதுவும் ஸ்பெஷல் இல்லையா? இருக்கு. கிறிஸ்மஸ் வந்தா அந்த வேஷம்லாம் போட்டு ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க. அடுத்த क्वेश्चन போலாம். நீங்க லாங் டிராவல் பண்ணிருக்கீங்களா? 2 பிளேஸ் போயிருக்கேன். ஒன்னு பெங்களூர். எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஒன்னு பெங்களூர் அண்ட் கோவா. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். ஃப்ளைட்ல போன அனுபவம் இருக்கா? கோவா போகும்போது ட்ரெயின்ல போனோம், வரும்போது ஃப்ளைட்ல வந்தோம். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோவால வந்து பீச்ஸ்லாம் போனோம், இந்த ட்ரெண்டிங்கான பிளேசஸ்க்கு போனோம். நீங்க சைக்கிள் ஓட்டியிருக்கீங்களா? ஓட்டியிருக்கேன். சைக்கிள் ஓட்டுறதுல இருந்து நீங்க என்ன கத்துருக்கீங்க? ஒன்றும் கத்துக்கிட்டது இல்ல. நடக்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சு, அவ்வளவுதான். சைக்கிள் ஓட்டும் போது எப்படி நடப்பீங்க? சைக்கிள் ஓட்டுனதுக்கு அப்புறமா நடக்கும் போது அதோட ஸ்ட்ரென்த் தெரியல, அதனால தான் சொல்றேன். அதை பெடல் பண்ணும் போது கால் நல்லா ஆக்டிவ் ஆகும். தக்காளி சட்னி செஞ்சிருக்கீங்களா? ஒரே ஒரு தாட்டி தான் செஞ்சிருக்கேன். எப்படி செய்யணும்? அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது செஞ்சது யாராவது சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க, ஃபேமிலியே சாப்பிட்டாங்க. சரி, இப்போ உங்களை பத்தி கொஞ்சம் பேசலாமா? உங்களை பத்தி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. உங்களோட அருமை பெருமை எல்லாம். என்னோட யூனிக்னஸ் வேணா சொல்றேன். சொல்லுங்க. எனக்கு என்கிட்ட இருக்கிற யூனிக்னஸ் வந்து நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருப்பேன், எதையும் கைவிட மாட்டேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கப்புறம் என்னோட ஹாபிஸ் நான் சொல்றேன். என்னோட ஃபேவரட் ஹாபி வந்து டிராயிங். அது எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இந்த சேனல் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது டிராயிங் சேனல் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட ஆரம்பிச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அப்புறம் எனக்கு இந்த ஆர்ட் மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் பிடிக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அடுத்த क्वेश्चन போகலாம். உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? நிறையவே பிடிக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கும் போது போர் அடிக்கும், ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக இருக்கும். அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எத்தனை பேர்? பேர் சொல்ல வேண்டாம், கவுண்ட் மட்டும் சொல்லுங்க. ஒரு 5. நீங்க ஏதாவது பிசினஸ் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகுறது? ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், பிரேஸ்லெட் பிஸ்னஸ். ஆனா அது இப்போ இல்லை, ஏன்னா நான் ஒரு வாட்டி காட். கடைசியா உங்களை இன்டர்வியூ பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க தான் என்ன இன்டர்வியூ பண்றீங்க, என்ன பண்றீங்க? உங்களோட சேனல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க சேனல் மூலமா உங்க சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு நீங்க இதுல இருந்து என்ன ஒரு அவுட்கம் கொடுக்க விரும்புறீங்க? எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா இருங்க,
எதையும் கைவிடாதீங்க. உங்களால அதை பண்ண முடியும்னு நினைங்க, பண்ண உங்க முடியாதுன்னு சேனல்ல பார்த்து நினைக்காதீங்க. கான்ஃபிடென்ட் ஆகணுமா? அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. உங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை போடுங்க, அவ்வளோதான். என்னத்துக்கு? இது ஒரு கொஸ்டினே கிடையாது, ஸோ இதை நம்ம எடுத்துக்க கூடாது. அடுத்த கொஸ்டின் போகலாம். இல்லை, என்னோட கொஷின் என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஒரு நல்ல காஸ்க்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ரீசன் உங்கள் சேனல் மூலமாக இப்போ உங்கள் சேனலை ஒருத்தர் பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க, பீப்புள் பார்க்குறாங்க, பப்ளிக் பார்க்குறாங்கன்னா உங்கள் சேனல் மூலமாக நீங்கள் என்ன கன்வே பண்ண வரீங்க? இல்ல, எனக்கு புரியல. இல்லை, இப்போ என்னோட டேலண்ட்டை நான் இதில் எக்ஸிபிட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், அப்புறம் ஃபன்னாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்னோட ஹாபியை வந்து காட்டுறதுக்கு, எல்லாருக்கும் காட்டுறதுக்கு தான் நான் இந்த சேனல் உருவாக்குனேன். நீங்கள் என்னென்னலாம் ஹாபிஸ், உங்களுக்கு டோட்டலாக என்னென்னலாம் ஹாபிஸ், என்னென்னலாம் பண்ணுவீங்க? நான் வந்து சில டைம்ஸ் புக் ரீட் பண்ணுவேன், சில டைம்ஸ் ரீட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் டிராயிங் தான் மோஸ்ட்லி நிறைய பண்ணுவேன். அது தவிர எனக்கு வேற எதுவும் இல்லை. அப்புறம் டான்சிங், அவ்வளோதான். சிங்கிங், அதெல்லாம் எனக்கு வராது. டெல்லிங் அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். ஃபியூச்சரில் என்ன ஐடியா இருக்குது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஆனால் என்னோட விஷ் என்னன்னா 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கணும் தான், அதை நிறைவேற்றி விட்டுருங்க. இப்போ கரண்டாக நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்க? 89 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.